நடிகை மீனாவுக்கு 2வது திருமணம் நடக்க போறது உறுதிதான். அதுவும் பிரபல நடிகர் கூட தான் அந்த திருமணம் அப்படின்ற செய்தி இப்ப சோசியல் மீடியால மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. 90ஸ்ல நடிகை மீனா அவர்களோட படங்கள் அப்படின்னாலே எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அவங்க நல்ல ஒரு கதாபாத்திரத்தை ஏற்றுதான் நடிப்பாங்க. அந்த நிறைய போல்டான கேரக்டரும் நடிப்பாங்க. பட் மீனா அவர்கள் சினி வாழ்க்கையில எவ்வளவு ஜெயிச்சாலும் பட் பர்சனல் வாழ்க்கையில ஏகப்பட்ட கஷ்டங்களை தான் அனுபவிச்சிருக்காங்க. திருமணமான கொஞ்சம் வருஷத்துல அவங்களோட கணவர் அவரை விட்டு பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு ஏகப்பட்ட செலிபிரிட்டி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அதெல்லாம் நான் பண்ணிக்க மாட்டேன், என்னோட மகளுக்காக தான் இந்த வாழ்க்கையை நான் என்னோட மகளுக்காக தான் வாழவே போறேன், என்னோட செகண்ட் மேரேஜ் அப்படின்றது நான் கொஞ்சம் கூட கனவுல கூட நினைக்கல, இதை பத்தி யாரும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இப்போ செகண்ட் மேரேஜை பத்தியே என்ன வந்திருக்கான், இதை அவங்களோட மகளே தான் முடிவு பண்ணி சொல்லியிருக்காங்க. நான் எப்படியா இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவேன், ஸோ நீனு உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, நீ செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கோ, செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறதுன்றது எல்லா விஷயத்திலும் நல்லதுதான், உனக்குன்னு ஒரு துணை வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால பிரபல நடிகர்கள் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்தது. ஆனா ரிலேஷன்ஷிப்லாம் இல்ல, பட் ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்காங்க. ஆனா இப்போதைக்கு செகண்ட் மேரேஜ் பத்தி என்ன அவங்களுக்கு இல்ல, அவங்க பொண்ணு என்னதான் சொன்னாலும் இவங்க பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற உறுதியில் இருக்காங்க. ஆனா இந்த நியூஸை கேள்விப்பட்டதும் நடிகர் சிம்பு அவர்களும் மீனா அவர்களும் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்க வராங்க. சிம்பு அவர்கள் வயசுல கம்மியா இருந்தாலும் பட் மீனா மேல ஆசைப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ரூமர் நியூஸா வந்துட்டு இருக்கு. பட் இது ஆல்மோஸ்ட் போய் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சிம்புவுக்கு அவங்க வீட்டுல தீவிரமா பெண் பார்த்துட்டு இருக்காங்க. சீக்கிரமே அவருக்கு அவங்க சைட்ல இருந்து திருமணம் நடக்கும். ஆனா மீனா கூட நடக்கும் அப்படின்றது உறுதி இல்ல. ஏன்னா மீனா அவர்களும் செகண்ட் மேரேஜுக்கு இப்போ வரைக்கும் யோசிக்க கூட இல்ல. அவங்களோட மகளுக்காகவே இத்தனை வருஷம் தனியா வாழ்ந்திருக்காங்க. நிறைய படங்கள் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் பட் சில படங்கள் மட்டும்தான் நடிக்கிறாங்க. ஏன்னா நல்ல படங்கள் மட்டும்தான் சூஸ் பண்ணி நடிக்கணும் அப்படின்றதுல மீனா தெளிவா இருக்காங்க. எந்த ஒரு தப்பான கதாபாத்திரமும் இருக்கக்கூடாது, என் பொண்ணை பாதிக்கக்கூடிய கதாபாத்திரம் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு விஷயமும் அவங்க பொண்ணுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ள இந்த மாதிரி ரூமர் நியூஸ் வந்து அவங்களோட வாழ்க்கையை பாதிக்குது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.